ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம குரூப் டி வந்தாச்சு இல்லையா? ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி 2025 எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் 2024 எந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணலனாலும் அவங்க எப்படி என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், ஆர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லா ரயில்வே எக்ஸாமும் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அவங்க எப்படி அப்ளை பண்ணணும் ரெண்டுத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மெயினாக போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதை பற்றியும் ஸ்டார்டிங்லேயும் பேசியிருக்கேன். அப்ளை பண்ணும்போது எப்படி கொடுக்கணும் அதையும் பேசியிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் கிளியராக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிஃபோர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க, 10th மார்க் ஷீட். நீங்கள் அதாவது 10th மட்டுமே முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் டிகிரிலாம் இருக்குது அப்படின்னாலும் டிகிரி வந்து உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் கொடுக்குற மாதிரி காலம் இல்லை, சரியா? ஸோ ஐடிஐ ஆர் சிசிஐ வச்சுருந்தீங்கன்னா அந்த மார்க் ஷீட்ஸ் அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்பெஷலி ஓபிசி நான் கிரீமி லேயராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கணும். ஏன்னா சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க வித் டேட்டோட, சரியா? அண்ட் தென் ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 50 to 100 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஜேபிஇஜி ஃபார்மேட். அண்ட் தென் சிக்னேச்சர் 30 to 50 கேபி இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, ஜேபிஇஜி ஃபார்மேட், சரியா? ஸோ மொத்தமாக தேவைப்படுறது இதே தான். தென் நீங்கள் 500 இல்லை 250 பே பண்ணும்போது உங்களோட கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ இல்லை நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் யூபிஐ ஐடி வச்சு கூகுள் பே மூலியமாக பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட நோட்டிஃபிகேஷன் வந்தல இருந்தே எனக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கு, சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஜோனோட ப்ரிஃபரன்ஸு லாஸ்ட்ல உங்களுக்கு காட்டும், சரியா? அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் இதை சொல்லியிருப்பேன், இப்பயும் நான் சொல்லிடுறேன். அடுத்தடுத்த ஸ்டெப்புன்னு நீங்கள் போகும்போது கிட்டத்தட்ட பேமெண்ட்டுக்கு முன்னாடி இதை காட்டும்னு நினைக்கிறேன். ஆமாம், போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த 14 கிட்டத்தட்ட 14 இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 கிட்டத்தட்ட 13 கேட்டகரிஸ் இருக்குங்க, சரியா? இந்த 13மே உங்களுக்கு காட்டும் லெஃப்ட் சைடில். ஒவ்வொன்றுத்துக்கு முன்னாடியும் ப்ளஸ் மார்க் இருக்கும். இந்த ப்ளஸ்ஸை நீங்கள் கொடுக்க அது ரைட் சைட் போய் என்டர் ஆகும். இங்கே இருக்கிறது அங்கே போக போக ஒவ்வொரு கேட்டகரியாக உங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும். நீங்கள் அந்த 13 கேட்டகரியுமே சூஸ் பண்ணணும். கொஞ்சம் தெளிவாக ஸ்லோவாக சூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இந்த 13வது கேட்டகரியில் இருக்குது பார்த்தீங்களா, பாயிண்ட்ஸ்மேன் பி, இதுக்கு மட்டும் A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. அண்ட் A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்லைன்னா அடுத்த ப்ரிஃபரன்ஸ்க்கு பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு கிளியராக நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்ததுனால என்னோட ஒரு சஜஷன், இதை மட்டும் நீங்கள் எல்லாருமே லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க, ரைட்டா? அண்ட் எனக்கு வந்து நிறைய மெசேஜஸ்லேயும் கமெண்ட்லேயும் கேட்குறது என்னென்னா, கேர்ள்ஸ்க்கு சேஃபாக இருக்குமா, கேர்ள்ஸ்க்கு என்ன ஒர்க் நேச்சர் இருக்கும், கேர்ள்ஸ் என்ன கேட்டகரி வந்து நம்ம சூஸ் பண்ணலாம், ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கலாம், அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ். இன்னைக்கு இல்லை, எப்பயுமே கேர்ள்ஸ் ரயில்வேல எல்லா கேட்டகரியிலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் இருக்காங்க, சரியா? ஸோ சிஸ்டர்ஸ், நோ நீட் டு வரி. இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சஜஷன், அதாவது நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நான் எப்படி அப்ளை பண்ணுவேங்கிறத சொல்கிறேன். மற்றபடி உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் எந்த கேட்டகரி வேணும்னாலும் டாப்பில் கொடுக்கலாம், எந்த கேட்டகரி வேணாலும் பாட்டமில் கொடுக்கலாம். சில பேர் இருப்பாங்க, வேக்கன்சிஸ் பார்த்துட்டு எந்த வேக்கன்சி அதிகமாக இருக்கோ அதை டாப்லேயும், வேக்கன்சி கம்மியாக இருக்கிறத கீழேயும் ப்ரிஃபரன்ஸாக கொடுப்பாங்க. அப்படியும் நீங்கள் பண்ணலாம், சூப்பர், சரியா? ஸோ எதுவும் கட்டாயம் இல்லை. இது சில பேர் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால நான் சொல்கிறது. என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒர்க் ஷாப்ஸில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதாவது ஐசிஎஃப் ஒர்க் ஷாப்ஸ் ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை சதர்ன் ரயில்வே ஒர்க் ஷாப்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ அதில் ஒர்க் ஷாப்ஸில் நீங்கள் எது வேகன்சி நல்லா இருக்குன்னு பார்த்து நீங்கள் டாப்பில் கொடுக்கறதுனாலும் கொடுங்க, ஓகேவா? ஸோ ஜென்ரலி நான் என்ன சொல்லுவேன்னா, ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே டாப்பில் கொடுத்துருங்க. கேரேஜ் அண்ட் வேகன் டாப்பில் கொடுத்துருங்க. தென் டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப் டாப்பில் கொடுத்துருங்க. தென் இது எல்லாத்தையும் டாப் 7 8 கேட்டகரிஸில் வர மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா கீழே உங்களுக்கு லாஸ்ட்ல இருக்கும். அதாவது லாஸ்ட்ல நான் எதை சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக் மெயின்டெனர், இது கண்டிப்பாக லாஸ்ட், ஓகேவா? பார்த்துக்கோங்க. 13 வந்து லாஸ்ட்ல கொடுங்க. ட்ராக் மெயின்டெனர் லாஸ்ட்ல கொடுங்க. லாஸ்டெல்லாம் ஸ்டார் போடுறேன், சரியா? தென் ட்ராக் மிஷன் லாஸ்ட்ல கொடுத்துருங்க. பிவே லாஸ்ட்ல கொடுத்துருங்க. எஸ்என்டி ஒர்க் ஷாப்புக்கு அடுத்து கொடுங்க.
இப்படி கொடுத்துட்டீங்கனாலே உங்களால எல்லா கேட்டகரியுமே சூஸ் பண்ணிட முடியும். இது நான் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்ற சஜஷன். ஓகேவா? நீங்க பேஸ்ட் ஆன் உங்க டெசிஷன் நீங்க எப்படி வேணாலும் மாத்திக்கலாம், கம்பல்சரி இல்லை. ஓகேவா? ஸோ நான் இப்போ ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணுற டைரக்ட் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். ஓகேவா? ஸோ நீங்கள் டேரெக்டாக வீடியோ லிங்க்லேயும் போங்க. அப்படி இல்லை ப்ரௌசிங் சென்டர்லாம் போனீங்கன்னா ப்ரௌசிங் சென்டர் அண்ணாங்களே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, சரியா? நீங்கள் சொல்கிறது தான் அவங்க என்ட்ரி பண்ண போகிறாங்க. ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்குமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நான் சொன்னேன் ப்ரௌசிங் சென்டர் அண்ணா வந்து மாற்றி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த கிளிக் ஹியர் அப்ளை ஆன்லைன் இருக்கு, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே அப்ளை வருது இல்லையா? நீங்கள் அப்ளைல போனீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட், ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்னு 2 ஆப்ஷன் காட்டும். 2024 நீங்கள் இன்ன டேட்டுக்குள்ள ஏதாவது ஒரு ரயில்வே எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தா, அதாவது 2024 நான் சொல்கிறேன், இப்போ லாஸ்ட் இயர்ல இருந்து நடந்த ஏதாவது ஏஎல்பியோ, ஒரு டெக்னீஷியனோ, ஒரு ஆர்பிஎஃப், ஒரு ஜேஇ, என்டிபிசி எதுக்காவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்கனவே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, நோ ப்ராப்ளம், சரியா? இல்லை 2024 பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு இந்த ரயில்வே எக்ஸாமுக்கே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அவங்க மட்டும் கிரியேட் அன் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகணும், சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க லாஸ்ட் 1 இயரில் அவங்க எல்லாரும் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துருங்க. இப்போது புதுசாக அப்ளை பண்ணுறவங்க கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உடனே candidates who have already created an account for the SEN issued by RRB in 2024 are not required to register again. They should log in using the same username and password. Clear-ஆ கொடுத்துருக்காங்களா? ஸோ லாஸ்ட் 1 இயருக்குள்ளே நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஏதாவது ஒரு ரயில்வே எக்ஸாம் அப்ளை பண்ணி இருந்தீங்கன்னா இது தேவையில்லை. அப்போவே நீங்கள் ஒரு லாகின் இமெயில் ஐடியும் இல்லை ஒரு மொபைல் நம்பரோ பாஸ்வேர்டோ போட்டிருப்பீங்க, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இல்லைனா புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. உங்கள் நேஷ்னாலிட்டி, ஃபுல் நேம் ரீடைப் பண்ணணும். இது எல்லாமே 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே பண்ணணும். தென் நீங்கள் நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணலன்னா நோ கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் ஜெண்டர், இது எல்லாமே மறுபடியும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் பக்கத்தில். கான்டாக்ட் டீடைல்ஸ், அப்புறம் நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா தனித்தனியாக மெயிலுக்கு ஒரு ஓடிபி, மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஆதார் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி. உங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க, ஓடிபி வரும், ஜென்ரேட் ஆகும். இதை கொடுத்தீங்கன்னா ஓடிபி போடுங்க, வெரிஃபை ஆகிடும், சரியா? தென் இந்த டிக் மார்க் கொடுத்துட்டு ஒரு பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணுங்க. அதாவது கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், அதில் ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அண்ட் ஐ எம் நாட் அ ரோபோட் கொடுத்துட்டு ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட்டு கிரியேட் ஆகிடும், சரியா? இதுதான் ப்ரொசீஜர். அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம், ஓகேவா? இப்போ நான் லாஸ்ட் 1 இயரில் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க, ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்களோட ப்ரொசீஜர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும், சைன் இன் டு யுவர் அக்கௌண்ட், சரியா? அதாவது நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு இமெயில் அட்ரஸ் இல்லை மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்களா, அதை நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும், அதை என்ட்ரி பண்ணி ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ நான் இப்போ என்னோட ஃப்ரெண்டுக்கு டீடைல்ஸ் போட்டு லாகின் பண்ணி உங்களுக்கு அவுட் டு அப்ளைங்கிறத காட்டுறேன். ஸோ நீங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து உள்ள லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும், சரியா? இதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நம்ம அந்தளவுக்கு படிக்கணும்னு தேவையில்லை. மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்துக்கோங்க. 13 லாங்குவேஜஸில் எக்ஸாம் நடக்கும். நீங்கள் இங்கே என்ன எக்ஸாம் லாங்குவேஜ் கொடுக்க போகிறீங்களோ அதுதான் அங்கே வரும். அதை பற்றியும் டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். இந்த டிஜிலாக்கருங்கிறது ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம பொதுவாக கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணுவோம், தெரியுமா? எல்லாருமே கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது நம்மளோட ஸ்கேன்டு காப்பீஸ், ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வேணும் அப்படிங்கும் போது எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிரைவ்ல போட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா இந்த டிஜிலாக்கர்ல போட்டு வச்சுக்கலாம். நாட் கம்பல்சரி. ஈச் அண்ட் எவ்ரி டைம் அப்ளை பண்ணும்போது அது டிஜிலாக்கர்லேருந்து எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? இது உங்களோட விருப்பம் தான், நீங்கள் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனாலும் வேண்டாம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிக்கணும்னா படிச்சிருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா SEN 7 SEN 8 ஓப்பன் ஆயிருக்கு. SEN 8 தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், RRB குரூப் டி, சரியா? ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ஜோன் வேணும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். சென்னை ஜோன் செலக்ட் பண்ணி ஐ எம் நாட் கரண்ட்லி டிபார்ட் பை எனி RRB RRC கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அக்கௌண்ட் இஸ் வெரிஃபைடு வித் ஆதார் கார்டு. ஆல்ரெடி வெரிஃபை பண்ணியிருந்த அக்கௌண்ட் இந்த மாதிரி வரும். ஆல்ரெடி அக்கௌண்ட்டும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா?
இதுலயே வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி பர்சனல் டீடைல்ஸ் ஆல்ரெடி லாக் ஆயிருக்கும், ஆல்ரெடி என்ட்ரி பண்ணி லாக் ஆயிருக்கும். அது எதையும் உங்களால எடிட்டே பண்ண முடியாது. சரியா? ஸோ கம்யூனிட்டி டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். சரியா? ஸோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி மாற்ற போறீங்க. சப்போஸ் முன்ன அப்ளை பண்ணும்போது ஓபிசி நான் கிரீமி இருந்திருப்பீங்க, இப்போ வந்து நான் கிரீமி இல்லாமல் கிரீமி லேயருக்கு வந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மாற்றிக்கணுன்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஆர் அதே தான் அப்படிங்கும் போது நீங்கள் அப்படியேவும் விட்டுடலாம். பட் ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் புதுசாக வேலிடாக வாங்குறது நல்லது இல்லையா? ஏன்னா 1 இயரில் வந்து எக்ஸ்பயர் ஆகும். ஓபிசி நான் கிரீமியை பற்றி மட்டுமே நான் சொல்கிறேன். ஸோ அவங்க அந்த வேலிடிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் அதோட இஷ்யூ டேட்லேருந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே சேமாக இருந்தால் இங்கே நீங்கள் ஒரு டிக் மார்க் கொடுத்துக்கலாம். சரியா? இது எல்லாத்தையுமே ஒரு முறை செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. சேவ் கொடுத்து தான் பர்சனல் டீடைல்ஸ் சேவ்டுன்னு காட்டும். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொடுங்க. டேட்டா இஸ் ஃபெட்ச்டு ஃப்ரம் யுவர் ப்ரீவியஸ் சேவ்டு டேட்டா. அதை ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணதுனால, ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணதுனால இதுலேயுமே சில காலம் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எஸ் கொடுங்க, பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ஸ்கிரைப் என்னன்னா எஸ், இல்லைனா நோ. இபிசியா எஸ் நோ கொடுத்துருங்க. டீடைல்ஸ் ஆஃப் சர்விங் ரயில்வே அப்ளிகண்ட், சர்விங் ரயில்வே எம்ப்ளாயா இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அப்படி எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் கேட்கும். ஓகேவா? ஸோ சப்போஸ் நீங்கள் எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ஓசிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆர் உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு லெட்டர் கொடுத்து தெரியப்படுத்தணும் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறதா. ஏன்னா வந்து அட் த டைம் ஆஃப் டிவி கண்டிப்பாக என்ஓசி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளேஸ் ஆஃப் ஒர்க்கிங் கொடுங்க, ஜோன் கொடுங்க, கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த காலம் நீங்கள் வாங்க. இங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டீடைல்ஸ் ஆஃப் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிசிஏன்னு பேசிட்டே இருக்கோம் இல்லையா, அவங்க தான் இது. அதாவது நீங்கள் ரயில்வேல அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுக்கணும். ரயில்வேல நீங்கள் அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ். இல்லை வேற ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தாலோ, இல்லை கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேயே லைக் இஸ்ரோ, இல்லை டிஃபென்ஸில், இல்லை வேற டிபார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தா இதில் எலிஜிபிள் இல்லை, நோ தான் நீங்கள் தரணும். ரயில்வேல அப்ரெண்டிஸ் பண்ணியிருக்கிறவங்க மட்டும் இதில் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. சரியா? எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேட் என்ன, ட்ரைனிங் டேட், ஃப்ரம் டேட் டு டேட், எப்போத்துலேருந்து எப்போ அப்ரெண்டிஸ் பண்ணீங்கிற டேட்டு, தென் அதுலேயே டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து அதுலேயே வந்துடும். அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர், சர்டிஃபிகேட்டோட டேட்டு, அங்கே நீங்கள் வாங்கின மார்க்ஸ், ஃபைனல் மார்க்ஸ், ஃபுல் மார்க்ஸ் எவ்வளோ, இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரி பண்ணணும். சரியா? கேர்ஃபுல்லாக என்ட்ரி பண்ணுங்க. ஏன்னா இதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/3 மார்க் வேற ஆட் பண்ண போறாங்க உங்களோட ஆல் இண்டியா ட்ரேட் டெஸ்ட்ல இருந்து. சரியா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை ஸ்லோவாக டைம் எடுத்து பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிசிஏவா இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய டீடைல்ஸ். ஓகேவா? தென் பேங்க் டீடைல்ஸ். அதாவது நீங்கள் இப்போ ஃபீ கட்டுறீங்க இல்லையா, இப்போ 500 பே பண்ணுறீங்க அப்படின்னா 400 உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். 250 பே பண்ணிங்கன்னா 250 ரீஃபண்ட் ஆகும். அவங்களுக்காக இது இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரீஃபண்டு வரும். ஸோ இதையுமே நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ண உடனே சேவ் கொடுத்துருங்க. அதர் டீடைல்ஸ் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ அடுத்து வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். உங்ககிட்ட எத்தனை குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ நானுமே என்ன சொல்லியிருந்தேன்னா உங்களால் எல்லா குவாலிஃபிகேஷனையும் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனால் ரைட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐடிஐ, மெட்ரிகுலேஷன், எஸ்எஸ்எல்சி, என்எஸ்சி இந்த அளவு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வெறும் 10th காட்டலாம். ஏன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு டிகிரி, 12th டிகிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா அது இங்கே இல்லவே இல்லை குவாலிஃபிகேஷனில். ஓகேவா? ஸோ வெறும் 10th தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆர் நீங்கள் 10th அப்புறம் ஐடிஐ இல்லை அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 2வது குவாலிஃபிகேஷனாக இதை ஆட் பண்ணலாம். வேறு எதுவுமே கொடுக்குற மாதிரி இங்கே அவங்க வைக்கல. ஸோ நோ ப்ராப்ளம், அவங்க தரல. ஸோ டிவியில் இதனால எந்த ப்ராப்ளம்லாம் வராது. பட் ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் என்ட்ரி பண்ணி ஆட் கொடுங்க, அப்போ தான் ஆட் ஆகும். தென் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த அப்புறம் ரொம்பவே முக்கியமான ஒரு கட்டம், நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் எப்பயுமே ரெடியாக வைங்க. ஃபோட்டோகிராஃபோட சைஸ்
50 கேபியிலேருந்து 100 கேபிக்குள்ள சிக்னேச்சரோட சைஸ் 30 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ள இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் கொடுத்துருங்க. இங்கே காமிக்கும் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 13 இருக்கா, எஸ் 13 கேட்டகரி உங்களுக்கு ஷோ ஆகும். சரியா? ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன எப்படி கொடுக்கலாம் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இது உங்களோட விருப்பம் தான், தனிப்பட்ட விருப்பம். சரியா? ஸோ ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஜென்ரல் ரூலாக ஒர்க் ஷாப் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதை டாப் ப்ரையாரிட்டியில் வர மாதிரி கொடுத்துருங்க. அண்ட் பாயிண்ட்ஸ்மேன் இல்லை ட்ராக் மெயின்டெனர் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் லாஸ்ட்டாக கொடுக்குறது நல்லதாக இருக்கும். மெயினாக A2 இந்த தடவை A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்களுக்கு கிளியராக ஆல்ரெடி நான் நோட்டிஃபிகேஷன் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி A2 இல்லை அப்படின்னா வேறு டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு லாஸ்ட்டாக வர மாதிரி நீங்கள் போடுங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரிஃபரன்ஸ்க்கான மெடிக்கல் உங்களுக்கு பார்ப்பாங்க. ஸோ தட் ஜாப் வாங்குறதுக்கான சான்சஸும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி நம்பர் 13 சதர்ன் ரயில்வே பாயிண்ட்ஸ்மேன் B. இந்த கேட்டகரிக்கு மட்டும் A2 இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த கேட்டகரி நம்பர் 13 மட்டும் லாஸ்ட்டில் கொடுங்க. ட்ராக் மெயின்டெனர் லாஸ்ட்டில் கொடுங்க. அதுக்கப்புறமா ஒர்க் ஷாப்ஸ் என்ன கேட்டிங்கன்னா டாப்பில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரியா? ஒர்க் நேச்சர் எல்லாமே சொல்கிறேன். ஸோ ஒர்க் ஷாப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆர்டர் படி உங்களுக்கு ICF ரொம்ப விருப்பமாக இருந்தால் ICF டாப்பில் கொடுங்க. ஆர் சதர்ன் ரயில்வே ஒர்க் ஷாப் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் டாப்பில் கொடுங்க. கேரேஜ் அண்ட் வேகன் நீங்கள் கொடுக்கலாம். தென் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சிக்னல் டிபார்ட்மெண்ட் ஓகே அப்படின்னா 3rd and 4th கொடுங்க. கம்ப்ளீட்லி உங்களோட டெசிஷன் தான். சரியா? ஸோ ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன், கம்ப்ளீட்டாக சொல்லலை. தென் சம் சேஞ்சஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் அண்ட் TLAC பிரிட்ஜ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸாக டாப் மோஸ்ட்டாக கொடுத்தாச்சு. சரியா? ஸோ லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு கொடுக்க விருப்பப்படுறதா இருந்தால் இந்த கேட்டகரி நம்பர் 13 கொடுங்க, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. மற்றபடி மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் மெயின்டெனர் தான் வருது அப்படிங்கும் போது நம்ம லாஸ்ட்டில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ப்ரிஃபரன்ஸுமே நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேவா? எந்த ப்ரிஃபரன்ஸும் கொடுக்காம இருக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி எல்லா கேட்டகரியும் நான் கொடுத்துட்டேன், எதுவும் விடலை. தென் இங்கே ஒரு டிக் மார்க் கொடுத்துருங்க. லாஸ்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு டிக் மார்க் நீங்கள் கொடுக்கணும். பிளேஸ் என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட அப்லோட் பண்ண சிக்னேச்சர் இங்கே இருக்கும். ஒன்ஸ் பார்த்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்த உடனே ப்ரிவியூ அப்ளிகேஷன் கொடுங்க. ப்ரிவியூ அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்ததும் உங்களோட கம்ப்ளீட் அப்ளிகேஷன் உங்கள் முன்னாடி ஷோ ஆகும். தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டெப் இதுதான், பேமெண்ட்டில் வந்து நிற்கும். இந்த மாதிரி நீங்கள் என்ன கம்யூனிட்டி கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி ஃபீ இருக்கும். 500 எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஆன்லைன் ஃபீ நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ டெபிட் கார்டு இருக்குது, இன்டர்நெட் பேங்கிங் இருக்குது, UPI எந்த பேமெண்ட்னாலுமே அக்செப்டட் தான். நீங்கள் UPI பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஆர் கார்டு வச்சுருக்கீங்கனாலும் கார்ட்லேயும் பே பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரிக்கு போயிட்டீங்கன்னா இது வந்து நிற்கும். ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் வரிசையாக நிற்கும். அண்ட் இங்கே வியூ அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா? வியூ அப்ளிகேஷன் வாங்க. ஏன்னா இப்போதைக்கு ஸ்டேட்டஸ்லாம் இப்போ காட்டாது, சில மாதங்களுக்கு அப்புறம் தான் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களோட அப்ளிகேஷனே ஷோ ஆகும். அப்ளிகேஷன் நீங்கள் PDF-ஆக சேவ் பண்ணணும் இல்லை பிரிண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிரிண்ட் அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் RRB Group D எக்ஸாம் அப்ளை பண்ணணும். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.